ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிக்கெட் ஆட கோபாலபுரம் கிரவுண்டுக்கு போகிறோம். யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா வர்ஷன் காட்சிகள் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட விளாட கூப்பிட்டுருந்தாரு. ஸோ நம்ம அங்கே போகிறோம். போயிட்டு அங்கே என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே விளாட்லான்னு வந்தோம். பார்த்தா செம்ம இருட்டாயிடுச்சு. விளாட போகிறது என்னவோ 5 பேர் தான். ஆனால் வந்து அங்கே கோபாலபுரம் கிரவுண்டில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து விளாட்லான்னு சொன்னாங்க. 7 மணிக்கு வர சொன்னாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 6:55. வர்ஷனுக்கு கால் பண்ணி கேட்டால் நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நான் வர ஒரு 20 minutes ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அங்கே போய் வெயிட் பண்ணோம். ஆல்ரெடி வந்து இருட்டாக இருக்குது. அங்கே கோபாலபுரம் கிரவுண்டில் லைட்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்துருந்தான். அங்கே போய் என்னென்னு பார்ப்போம். இங்கே வர சரியான டிராஃபிக். கரெக்டாக எக்ராஸ் காலேஜ்கிட்ட இருக்கேன். சரியான டிராஃபிக்காக இருக்குது. என்னன்னு நான் பார்த்து சொல்கிறேன். தயவு செய்து இந்த ஸ்பென்சர் அதுக்கப்புறமா ஐஏலாம் போனோன்னா கூகுள் மேப்ஸ் பார்த்து வராதிங்க. அது வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன்னு சொல்லுது. பார்த்தா எல்லாரும் அங்கே தான் வராங்க. அங்கே தான் பயங்கர டிராஃபிக் ஆகுது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அவங்களோட கேட்டு வாங்க. இல்லை ஆட்டோக்காரர்கிட்ட கூட கேட்டு வாங்க. இந்த இடத்துலலாம் இவ்வளோ டிராஃபிக் நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு கூகுள் மேப்பில் எல்லாருக்கும் ஏதாவது காட்டுறது போல இருக்குது. சரியான டிராஃபிக்காக இருக்குது. மற்ற அந்த கோபாலபுரம் கிரவுண்ட் கிட்ட போயிட்டு நான் என்னன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கிரிக்கெட் ஆட வந்தோம். பார்த்தா இங்கே வந்து வேறு ஒருத்தவங்க எங்களோட விளாட வரீங்களான்னு கேட்டாங்க. அவங்க தான் அது இப்போ நாங்கள் விளாடிட்டு இருக்கோம். மணி இப்போ ஒரு சுமார் 8 மணி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதே வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோபாலபுரத்தில் வந்து கிரிக்கெட் ஆடினோம். ஃபஸ்ட்டு வந்தோம், யாராச்சும் ஆள் இருப்பாங்களான்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து சடனாக வந்து இங்கே நாளைக்கு யாரோ டோர்னமெண்ட் ஆடுறாங்க, எங்களோட ஆடணும்னு சொல்லி 5v5 ஆடினோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நாங்கள் எப்படி வின் பண்ணோன்னு தெரியல, வின் பண்ணிட்டோம். செகண்ட் மேட்ச் வந்து அவங்க 7 ஓவரில் 49 ரன் அடித்தாங்க. எங்களால் 7 ஓவரில் எவ்வளோ அடித்தோம்? 7 ஓவரில் 32 ரன் அடித்தோம். 18 ரனில் தோத்துட்டோம். இப்போ வந்து செம்ம டயர்டு. இவர் தான் 22 ரன் வச்சிருக்காரு. ஆமாம், அது எப்படியோ மாட்டுச்சு. இப்போ தான் தெரிஞ்சுது பவர் எவ்வளோ வச்சா போகுதுன்ட்டு. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 9:45 இருக்கும். ஒருத்தன் வந்து 7 to 9ன்னு சொன்னால் 9:45 ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வர்ஷன் காட்சிகள் வீட்டில் தான் நைட் ஸ்டே பண்ண போகிறோம். ஃபன் என்னன்னா இவர் வீட்டில் இருக்குன்னு சொல்லவே இல்லை இன்னும். எந்த வீட்டில்? எங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஆமாம், வீட்டில் நான் இன்னும் அங்கே போயிட்டு நான் எங்கள் வீட்டில் சொல்ல. இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்புறோம். செம்ம டயர்டு. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு செம்ம கேம் பிளே. முடியல, ரொம்ப கால்வலி. இப்போ பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்கோம். டக்குன்னு இந்த மாதிரி தான் கால் வந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு, அது வந்து வேர்வனாலே இருக்கலாம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டில் வீட்டில் தான் ஸ்டே. நைட் ஏதாச்சும் வீடியோ போட முடியுதான்னு பார்க்குறோம். இப்போதைக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். நாங்கள் சொன்ன கோபாலபுரம் கிரவுண்டு இங்கே வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இங்கே லைட் எரியுமா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பக்காவாக இருக்குது. என்ன பில்டிங் தெரியல, கரெக்டாக வச்சுட்டான். இது வந்து வர்ஷனோட ஃப்ரெண்ட்ஸ். சும்மா எடுத்து வச்சுக்கிறேன், வீடியோ போட்டால் தான் போடுவேன். அதில் அந்த மஞ்சள் கலர் சட்டை போட்டிருக்கான் பாருங்கள், அவனை நம்பாதீங்க. சரியான நல்ல பையன் அவன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 9:59. 10 o'clock போல் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்து இது லைட்ஸ் கரண்ட் இல்லை, அதான் சாரி கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணியுமே இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் கிளம்புறோம் வீட்டுக்கு. முடியல. இன்றைக்கி எந்த பேட்டில் ஆடணுன்னா இந்த பேட்டு காட்டு. இந்த பேட்டில் எங்களால் சுத்தமாக ஆட முடியல. அவங்க ஒரு பேட்டு வச்சுருந்தாங்க வெயிட்லெஸ்ஸாக, நல்லா இருந்துச்சு. ஓகே, நாங்கள் இப்போ கிளம்புறோம். ஏதோ ஒரு பேட்டு நல்லா இருந்துச்சு. 1 hour later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விளாண்டு முடிச்சுட்டு இங்கே வந்து வர்ஷன் காட்சிகள் வீட்டுக்கு வந்திருக்கோம். இவர் யார் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
வர்ஷன் காட்சிகளில் அவரோட தம்பி. இன்றைக்கி என்னாச்சுன்னா சடனாக தான் வர்ஷன் வீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி. அதனால் என்னாச்சுன்னா லென்ஸ் டப்பா நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ லென்ஸ் டப்பா வாங்குறதுக்காக சில கடைக்கு போனோம். நாங்கள் வந்து ஆப்டிகல்ஸில் தான் இருக்கும்னு சொன்னாங்க. மணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10-20 இருக்கும், கடை எதுவுமே இல்லை. ஸோ லென்ஸ் சொல்யூஷன் மட்டும் வாங்கிட்டு இப்போ நாங்கள் ஒரு சின்ன கப்பில் தான் போட்டு வைக்க போகிறோம். இப்போது தலைவர் ஏதோ சொல்ல போகிறாரு. நம்ம காலுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி. பாருங்க எப்படியாச்சு. இது பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு பேஸ்கெட் பால் கோச்சிங் போனேன் ஸ்கூல்ல. பார்த்தா முதல் நாள் சிறுபதின்ற மாதிரி சிறுபதி. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு முக்கிய அடி வெளில போயிட்டேன் பேஸ்கெட் பால்ல. செகண்ட் நாள் வெளியே தரமா ஆடணும் கச்சேரிக்கு வந்துட்டேன். கச்சேரி ஆடி நான் போயிடும் சீரியஸ் ஆட்டது 2 பேருமே முடியும். அவனும் என் ஃப்ரெண்டு தான். ஆனால் அவனுக்கு எதுவும் இல்லை, எனக்கு தான் கால் தேர்ந்துச்சு. அதில் வெளில போனேன். பார்த்தா என்ன இவ்வளோ பெரிய இன்ஜுரின்னு சொல்லிட்டு ஆச்சுன்னு சொல்லிட்டு இது பேஸ்கெட் பால் கிரவுண்ட் கீழே விட்ட மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பிட்டு கீழே ஊந்துட்டான். அவ்வளோதான். அதில் வந்து கீழே ஊந்துட்டான். இப்போ வந்து இதான் சாக்குன்னு சொல்லி நாளைக்கு ஸ்கூல் லீவ் போட்டான். நாளைக்கு ஸ்கூல்லாம் இல்லை கைஸ், பேஸ்கெட் பால் கோச்சிங். அதனால தான் இன்னைக்கு இவ்வளோதான் பிஜிஎம்ஐ விளையாடி நைட் வந்து பிஜிஎம்ஐ விளையாடுவோம்னு நினைக்கிறோம். அதை வந்து வீடியோ எடுத்து போடுறோம். எனக்கு நாளைக்கு காலேஜ், ஓகேவா? காலேஜ் வச்சுட்டு நான் வந்துட்டு பிஜிஎம்ஐ காலேஜ் போய் ஒன்னும் பண்ண போறதில்ல, அசல் கொலாம் வரலாம், அதுக்கு போய் பார்க்க போறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ இவ்வளோதான். இதுக்கு மேலே பேசணும். நாங்கள் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் பிஜிஎம்ஐ ஆடிட்டு கொஞ்சம் நைட்டு வந்துட்டு கொடுத்தோம். நீங்க கேட்கவே இல்லை, அதான் சொல்லாம இருக்காது. ஏன் ஸ்டேஜ் இருக்குன்னு பேர் வச்சுக்கன்னு கேளுங்களேன். அது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல நானே சொல்றேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இவருக்கே தரலையா. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல.